வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பாருங்கள், அவங்க சீர்காழியிலேருந்து ஒரு நேயருடைய கடிதம் அது. அவங்க வந்து எஸ் சகுந்தலா அப்படின்னு அவங்களுடைய பேர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா, வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அல்லவா? எனது வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய போராட்டம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. சின்ன பின்னமான வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு ரொம்ப நீண்ட கடிதம்ங்க, சுருக்கியிருக்கும் கடிதத்தை. இவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரே பெரிய போராட்டத்தை தான் சந்திச்சிருக்காங்க. அதாவது போராட்டம்னா, திருமண வாழ்க்கை சுத்தமாக சரியில்லை. கணவரை பிரிந்து ஒரு 6-7 வருடம் வாழ்ந்து அப்புறம் திரும்ப சேர்ந்து அப்புறம் திரும்ப பிரிஞ்சு இப்படி ஒரே போராட்டமாக இருந்திருக்காங்க. மற்ற டீட்டெயில் இல்லைங்க. நம்ம நடுவில் சொன்ன ஒரு வாட்டி வந்து ஒரு முறை வந்து என்ன சொன்னோன்னா, பிரச்சனைகளை மட்டுமே வச்சு அந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே தீர்வை எடுத்துக்கலாம். வெறும் ஜாதகத்தை பார்த்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய தர்க்கமாக வச்சுக்காமல் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு நேயர் வந்து என்ன கேட்டார்னா, வந்து விடாமல் தலைவலி வந்துக்கிட்டே இருக்குங்க, அதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னாரு. வந்து கேட்டார். வந்துட்டு ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற முக்கியமாக அதுக்கு வந்து நம்ம சொன்ன வழிமுறை என்ன அப்படின்னா, எமித்திஸ்ட்டுங்கிற செமி ப்ரிஷியஸ் ஸ்டோனை வந்து டெய்லி கையில் வந்து தலைவலி வரும்போது வைங்க. வச்சதுக்கப்புறம் அவருக்கு தலைவலி சரியாக போனதுக்கப்புறம் அந்த எமித்திஸ்ட்டே வந்து ஒரு 4 கேரட் சைஸில் வந்து டாலராக பண்ணி கழுத்தில் போட்டுட்டு இப்போ தலைவலி குறைஞ்சிருக்குங்க. எல்லா தலைவலிக்கும் எமித்திஸ்ட்டு தான் சொல்லலை. சில தலைவலிகள் வந்து எமித்திஸ்ட் வந்து கண்டிப்பாக 75% தலைவலி வந்து எமித்திஸ்ட் குணப்படுத்தும். அதுபோல் பிரச்சனைகளை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து என் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே போராட்டம், என் வாழ்க்கை ஃபுல்லாக என்னன்னு. அப்போ இவங்க பேரை வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 34-61 வருதுங்க. ரெண்டுமே வந்து பாருங்கள் கேதுவுடைய ஆதிக்கம். இங்கே பாருங்கள், கவனித்து பாருங்கள். எஸ் சகுந்தலா அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு வந்து அதோடைய இந்த நியூமராலஜி நம்பர் வந்து 34லும் ஹீப்ரூ பிரமிடு நம்பர் வந்து 61லையும் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த செக் பண்ணுறது வந்து என்ன செய்கிறோன்னா, நியூமராலஜி ஹீப்ரூ எடுத்துக்கிறோங்க. அப்புறம் சூட்சமேன் பூர்வேன்னு 2 எண்கள் இருக்குது. முதல்ல இந்த 2 எண்ணும் சரியாக இருந்ததுன்னா அந்த 2 எண்கள் வந்து அதிகமாக பாதிக்கிறதில்ல. அந்த 4 எண்களும் சேரும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க. இந்த 4 எண்கள் வந்து எப்படின்னா, ஒரு பேரில் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் வேணும், சனியுடைய ஆதிக்கம் வேணும், புதனுடைய ஆதிக்கம் வேணும், குருவுடைய ஆதிக்கம் வேணும். அந்த 4 ஆதிக்கங்களையும் 4 விதமாக கொடுக்கணுங்க. ஆனால் வந்து நியூமராலஜி நம்பர்லையோ பிரமிட் நம்பர்லையோ பெரும்பாலும் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரதாங்க நல்லது. அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்படி தான் ஒரு நேரம் என்னை கேட்டார். வந்து மோதிரம் வந்து மோதிர விரலில் தான் போடணும், மற்ற விரலில் போடக்கூடாதான்னு கேட்டார். தாராளமாக போடலாம். ஆனால் பர்பஸாக போடுறது வந்து நீங்கள் 4 விரலில் கூட 4 நாள் 8 மோதிரம் போட்டுக்கலாம் தாராளமாக. அதனால் எந்த தவறும் இல்லை. விரல்களில் வந்து அணிகளை நாளையில் இந்த தப்பில் அந்த குறிப்பிட்ட ஸ்டோனை வந்து மோதிர விரலில் போடுறது தான் கரெக்டுங்கிறது தான் நம்மளுடைய கூற்று. அதுபோல் சகுந்தலா அவங்க வந்து வாழ்க்கை போராட்டங்கிறது இந்த பேர் வந்து காமிக்குதுங்க. பேர் மாற்றம் செய்கிறது நல்லது. இது இல்லாமல் சில வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே வெகு விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும். இன்றைக்கு வந்து நேயர்களுக்கான சிறப்பான குறிப்பு என்ன அப்படின்னா, அவமானப்படுவோமா என்ற பயம் இருந்து கொண்டே இருந்தால் அதற்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம், வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமாக காளியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு காளியம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம், இல்லை சாதாரண அர்ச்சனை செய்யலாங்க. அர்ச்சனை செஞ்சுட்டு அதன் பிறகு 2 மண் அகலில், ஒரு அகலில் வந்து நல்லெண்ணெயும் ஒரு அகலில் நெய்யும் விட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. அந்த அம்பிகையின் முன்னால் நின்று அம்பிகையை பார்த்து வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து 3 முறையோ 6 முறையோ வலம் வந்து சுற்றிவிட்டு 3 மடங்களை சுற்றுங்க. 3, 6, 9, 12 சுற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அவமானப்படுவோங்கிற பயம் விலகி அந்த அவமானமும் பட மாட்டீங்க. அதுலேருந்து மீண்டு விடுவீர்கள் என்பதுதான் அதோடைய பரிகாரத்துக்கான வழிமுறைகள். இதியை மதியினால் வெல்ல நவக்கிரகங்கள் சொல்லிய திட்டம், ஏல மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.